அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு வந்த டாபிக் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். போன வாரத்துல வந்த அதிக அளவு வந்த கேசஸ் பத்தி. அதுல வந்த கேசஸ் பாத்தீங்கன்னா, என்னைய டயப்பர் போடாம என்னை காப்பாத்துங்க, டயப்பர் போடக்கூடாது, அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் தான் நிறைய கேட்டிருந்தான். வயசாகும் போது உங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் லூசன் ஆயிடும், ஸ்ட்ரென்தன் இருக்காது. அதிக அளவு சைல்டு பர்த், நார்மல் டெலிவரி ஆகும்போது அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நல்லா லூஸ் ஆயிடும். அதனால என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு அடிக்கடி யூரின் போறது, எலும்புனா யூரின் போறது, இருமுனா யூரின் போறது, தும்முனா யூரின் போறது, மோஷன் கான்ஸ்டிபேஷன் ஆனா கூட அவங்களுக்கு மோஷன் முக்கி போகும்போது கூட யூரின் வந்துடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ல இருக்கனால அவங்களுக்கு டயப்பர் எப்பவுமே போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. இதுக்குதான் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. எப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம 4-5 டிப்ஸ் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நமக்கு பிளாடரையும் ரெக்டத்தையும் பிளஸ் நீர்ப்பையும் சுத்தி உள்ள மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி பிளாடர் கண்ட்ரோலிங், அதாவது யூரின் எப்ப வெளியே விடணும், எப்ப உள்ள எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அந்த அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நமக்கு செயல்படுது. இப்போ அந்த மசில்ஸ் நல்லா வேலை செய்யணும், நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, கால்சியம், அயன், மெக்னீசியம், ஜிங்க், மேங்கனீஸ், விட்டமின் B12 அதிகமா தேவைப்படுது, விட்டமின் D தேவைப்படுது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்மளுடைய சித்த மருத்துவத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா அமுக்கரா கிழங்கு சூரணம் இருக்குது, பிளஸ் தண்ணீர் விட்டான் சூரணம் இருக்கு. ரெண்டையும் ஒரு புட்டவியல் செஞ்சு எடுத்துட்டு அதுல நாட்டு வெல்லம் கலந்து காலை ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னொன்னு அது ரொம்ப 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 முக்கியமான பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நன்னாரி அண்ட் நெரிஞ்சில் பாத்தீங்கன்னா அதிக அளவு நமக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ற இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெண்டையும் நல்ல பொடியோ அல்லது அதை நல்லா தட்டி கஷாயம் பண்ணி காலையிலே நைட்டும் எடுத்துக்கலாம். அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அடுத்த டிப் பாத்தீங்கன்னா, ஆளி விதை, பூசணி விதை, எள்ளு விதை இல்லை வறுத்துட்டு காலை ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். இது ரொம்ப இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா, பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இருக்கு. நம்ம சிட்ஸ் பாத் மாதிரி உட்கார்ந்துட்டு நம்மளுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை சுருக்கி விரிக்கும் போது, அதாவது நம்முடைய நீர்ப்புலைய சுருக்கி விரிக்கும் போது இந்த எக்ஸசைஸை செஞ்சுட்டே இருக்கணும். அது போகவும் நம்மளோட சைல்ட் போஸ்ட் பண்ணலாம், கவ் போஸ்ட் பண்ணலாம், நம்மளுடைய கேட் போஸ்ட் பண்ணலாம், அது பட்டர்ஃப்ளை போஸ்ட் சொல்லுவாங்க, ஸ்குவாட்டிங் போஸ்ட் சொல்லலாம், அதோமுக ஸ்வானாசனான்னு சொல்லுவாங்க, அதாவது டவுன்வர்ட் ஃபேசிங் டாக் போஸ்ட் சொல்லலாம், சேது பந்தாசனாங்க, பிரிட்ஜ் போஸ்ட். இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சு வரும்போது கண்டிப்பா இதுல நீங்க எல்லாருமே ரெமெடி ஆயிடலாம். டயப்பரே நமக்கு தேவையில்லாம அந்த யூரின் போற ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணலாம். நன்றி.